நமக்கு வசனம் தான் ஜீவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வசனம் தான் அவர்களுக்கு ஜீவன். அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரங்களில் ஒரு வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. சோர்வில, தாழ்வில, தேவைகளில தேவனுடைய வார்த்தை நமக்கு வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில கிடைக்கப்பட்ட வார்த்தையானது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாய். அல்லேலூயா. அதற்கு ஈடாக தேவன் நமக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்னுடைய அந்த ஏற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்ம செய்திய ஆரம்பிக்கிறோம். அதை கேட்பதற்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கவனத்தை எங்க இருக்கணும்? வார்த்தைகளின் மேல இருக்கணும். வார்த்தை என்ன எனக்கு வருது, எனக்காக என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த வார்த்தைகள் மேல கவனமாய், ஈர்ப்பாய், வாஞ்சியாய், வைராக்கியமாய் இருக்கிற போது அவர்களுக்கு தேவன் வார்த்தைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர்கள் விடுதலை ஆக்கப்படவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் ஒருபோதும் திரும்ப வீணாவே போகாது. ஆமா, வேதத்துல ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தின் உறுப்பாகியும் வீணா போகாது. அது உண்மையா சத்தியம். அப்ப சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு தேவன் மேல் அன்பு வேணும். தேவன் மேல் அன்பு இல்லைன்னா ஒரு வார்த்தை உள்ள போகாது. ஆமா, தேவன் அன்பு இல்லைன்னா ஒரு வார்த்தை உள்ள எனக்குள்ள போகாது. ஆகையினால தேவன் நமக்கு கொடுக்கிற இன்றைய தியான வசனம் யோபு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று பேயாட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அப்படின்னா ரூபாகாரம்னா நிரூபிப்பேன், விவாதித்து பேசுவேன், விரிவாய் பேசுவேன் அப்படின்னு தான் அர்த்தம். ரூபாகாரம்னா நிரூபிப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சொல்றது யாருங்க? யோபு. யோபு எல்லாருக்குமே தெரியல. யோபு எழுதின புத்தகம், சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கல. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம்னு சொல்றாங்க. 1 2 3. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனமாயிருந்தான். இது யோபுடைய அந்த தன்மை. அவனுடைய சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கிறார். யூத் தேசத்துல பிறந்த யோபுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா? உத்தமனா இருந்தான். முதல் காரியம் உத்தமன். இரண்டாவது சன்மார்க்கனா இருந்தான். மூன்றாவது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனா இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிதான் இருப்பான். அப்ப இந்த 3 மனிதனுக்கு வருகிற சோதனை யாருக்குங்க? உத்தமனா இருந்தா, சன்மார்க்கனா இருந்தா, பொல்லாப்புக்கு விலகிற, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷனா இருந்தா, அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை தான், அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் இன்னைக்கு தியான வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்போ அந்த நம்பிக்கை என்பது, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல இருக்கணும். ஆனா அந்த யோபு தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிறைய குறை சொல்றாங்க. நிறைய ஐயோ இப்படி நடந்திருக்குமா, அதனால ஆயிருக்குமா, இதனால ஆயிருக்குமா. ஏன்னா முதல்ல ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு. மீதி அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் உத்தமனா இருந்தா, சன்மார்க்கனா இருந்தா, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்த இந்த மனிதனுக்கு வருகிற சோதனை என்பது தேவன் தான் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் தான் இதை அனுமதிக்கிறார். இந்த தேவன் கொடுக்கிற அனுமதி, தேவன் தான் சோதிக்கிறார் யோபுவை. அப்ப தேவன் சோதிக்கிறது, அவர் சொல்றாரு, அவருடைய ஆத்மா மாத்திரம் விற்று பிசாசுக்கு தாண்ட சொல்ற, சாத்தான் தாண்ட சொல்ற,
அவருடைய ஆத்மாவுக்கு மட்டும் விட்டுடு, இது என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு உத்தமத்தை, அவ்வளவு ஒரு தேவ பயத்தை தேவன் யோபுவினிடத்திலே பார்த்தார். அல்லேலூயா. யோபுவினிடத்துல பார்த்தபடியினால்தான் அவர் சொன்னார், அந்த சாத்தானிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஆனா எல்லாம் எழுந்த, எல்லாம் முடிந்த தன்னுடைய நிலைமையில சகோதரர்கள், உடன் பிறவாத நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா சூழ உக்காந்துட்டு புத்தி சொல்றாங்க, சில நேரத்துல வெறுக்கிறாங்க, சில நேரத்துல திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும், நல்லா தெரிஞ்சுங்க, சாதாரண வார்த்தை கிடையாது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இந்த உலகம் ஆசீர்வாதத்தை மாத்திரமே விரும்புகிற உலகம், ஆசீர்வாதத்தை மாத்திரமே விரும்புகிற உலகம். ஆனா எந்த விதமான பாடுகள் இருக்கக்கூடாது, இடுக்கண்கள் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, அதை விரும்புகிற அந்த உலகம். ஆனா அந்த உலகத்துலதான் தேவனை வச்சிருக்கிறார். இது உபத்திரமான உலகங்களில உபத்திரப்படுகிறது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த உபத்திர காலகட்டங்களில உலகத்திலேயே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஜெயித்தேன் என்கிற ஆண்டவருடைய வழி நடத்துதலை, நம்பிக்கையே யோபு அவர் மேல் வச்சிருந்தார். அந்த நம்பிக்கைக்கு அளவுகோல் கிடையாது, நீளம் கிடையாது, உயரம் கிடையாது. அவ்வளவு பெரிய நம்பிக்கைய தேவன் மேல இந்த யோபு வச்சதுனால்தான் அந்த பொறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். எந்த மனுஷன் அந்த பொறுமையா இருப்பான்? ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுனாவே யோசிக்க, எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த யோபுவின் மேல அந்த பொறுமையை கவனித்தாயோ, யோபுவின் மேல வச்சுட்டு அந்த பொறுமையை நீ கவனிச்சாயோன்னு ஆண்டவர் சொல்றாரு. யோபு ஏன்னா அவ்வளவு பொறுமை உள்ள மனுஷன், அவ்வளவு உத்தமம் உள்ள மனுஷன், அவள் தேவன் மேல நம்பிக்கை வைத்துள்ள மனுஷன். அவன் தான் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை என்பது சாதாரண இல்லை. நான் முதல்ல சொன்னேன், இந்த உலகம் ஆசீர்வாதத்தை விரும்புகிற உலகம். ஆசீர்வாதத்தை விட்டுட்டு வேற எது நடந்தாலும் குறை சொல்லும், குற்றம் சொல்லும், கேலி பண்ணும், கிண்டல் செய்யும், பல விதமான சத்தங்களை, அவிசுவாசத்தை கொண்டு வந்து நம் விசுவாசத்தை குலைப்பதற்காக அநேக காரியங்களை கொண்டு வரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்பது சாதாரணதல்ல. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையா எப்படி இருக்க முடியும்? ஆனா யோபு சொல்றார், அதன்படி செய்தார். அவன் கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தன் மனைவி என்ன சொல்ல தெரியுங்களா? அப்பா, நீ தூசித்து தேவனை விட்டு ஜீவனை விடு. நீ ஆமா, ஜீவனை தூசித்து ஜீவனை விடுங்கிற, தேவனை தூசித்துட்டு ஜீவனை விட்டுடு அப்படின்னு சொல்ல. யாருங்க? சரீரம் சொல்லுது, சரீரத்துல சொல்லப்படுகிறது. சரீரம் மனைவியை சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பொறுப்பெடுக்கவே இல்லை. ஏன் பைத்தியகார்த்தமா பேசுறது அப்படின்னு என்ன பண்றாரு? ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை, லவ், அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல. ஆமா, என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாற மாட்டார் என்கிற நம்பிக்கையில யோபு உறுதியா இருந்தார். யோபு அந்த உறுதித்தன்மை, நீங்க யோபுடைய வேதத்துல ரொம்ப ஆழமா பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னா யோபு தான். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னா யோபு தான். யோபோட வாழ்க்கையில நீங்க சரித்திரம் படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டுல இருந்து கொண்டாந்து என்ன பண்றாரு? புதிய ஏற்பாட்டுல கோடிட்டு காமிக்கிறார். ஏன்? வேற யாருமே இல்லையா? ஆபிரகாம் இல்லையா?
நாம் கேட்கறது தானே. நோவா இல்லையா, யோசப் இல்லையா, ஈசாக் இல்லையா, ஈசா இல்லையா, அப்ப நிறைய வருது. ஆனா நிறைய இருந்தாலும் தாவீது இல்லையா, தானியேல் இல்லையா, நிறைய இருக்கிறாங்க. ஆனா அதிகமா அந்த நம்பிக்கையில, அந்த பொறுமையில, ஏன்னா பூமியில சாந்த குணம் அல்லவனா யாரு, மோசே. பூமியில சாந்த குணம் அல்ல. ஆனா என்ன பண்றான் அவன், என்ன பண்றான், கோவம் வந்துருது. இவங்க பண்ற வழிபாட்டை பார்த்த உடனே கோவம் வந்தது, பலகை போட்டு உடைச்சிடறான். யோபு எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் முறுமுறுக்கவே கிடையாது. ஆண்டவர் இடத்துல தன்னை தன்னை உயர்த்தவே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக தன்னை உயர்த்தவே கிடையாது, தன்னை தாழ்த்தி. அதான் சொல்ற, ஆண்டவரே சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகவனா இருப்பான். சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப ஏழ்மையானவெல்லாம் கிடையாது. அவன் என்ன சொல்றது, அப்பயே அவன் கோட்டீஸ்வரன். நம்ம பாசல் சொன்ன அப்ப பெரிய கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன் என்ன இருக்குங்க, என்ன இருக்கும், திமிரு இருக்கும், அகங்காரம் இருக்கும், ஆணவம் இருக்கும். அவன் அங்க அது காட்டவே கிடையாது. நான் ஒண்ணும் இல்லை, மேல ஆண்டவர் உயர 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 வைக்க தன்னை தாழ்த்திட்டே இருந்தான். அவன் தான் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நம்பிக்கை சாதாரணம் கிடையாது. நம்பிக்கையில நம்பிக்கையில பொறுமையா இருக்கணும். உபத்திரத்துல பொறுமையாய், நம்பிக்கையில சந்தோஷமாய். அப்போ அந்த நம்பிக்கையில சந்தோஷம் என்ன தெரியுங்களா, என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த சந்தோஷம் அவனுக்குள்ள இருந்துச்சு, அந்த விதை உள்ள இருந்துச்சு. அதனாலதான் அங்க சொல்றாரு யாக்கோப்புல, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இங்க செயலின் முடிவு முக்கியம் நமக்கு. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. சிலருடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், வாழ்க்கையை ஆரம்பிச்ச ஓட்டத்துல அற்பமா இருக்கலாம். ஐயோ சும்மா எங்க அம்மா கூப்பிட்டாங்க, நான் வந்து நைட் பிரேயர் கூப்பிட்டாங்க வந்தேன், அதனால ஆண்டவருடைய ஒரு தொடுதல் இருந்துச்சு. ஆனா அது கண்டினியூவா மாறிடுச்சு இல்லையா. ஒரு சண்டே கிளாஸ் கூப்பிட்டாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் கூப்பிட்டாங்க வந்தேன், ஆனா ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு விதையை போட்டார். அப்போ அந்த விதை என்பது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ பயத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர் பரத்திருந்து கட்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, யோபுவின் பொறுமை குறித்து அவர்கள் ஆண்டவர் பதிவு பண்றார். யாக்கோப்பு நிருபத்துல பதிவு பண்றார். அப்போ அந்த சிலருக்குலாம் மரணம்னாவே பயமா இருக்கும். மரணம் சொல்லப்படுகிறது, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னங்க, எடுத்த உடனே கொன்று போட்டாலும் எப்படி இருக்கும்? எல்லாருமே வாழணும் தான் ஆசை இருக்கும். நீங்க சாக போகிற ஒரு வயதானவங்களை போய் பார்த்தாலும் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு சாகிறதுக்கு விருப்பமே இருக்காது. நான் அறிந்த 90%, நான் சந்தித்த 90% வயதானவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன் நான், ஒன்னும் இல்லை, எங்க பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணா போதும், எங்க பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். அவங்க சொல்ற வார்த்தை வேற ஒன்னும் எனக்கு பெருசா வேணாம். அவங்க பேரனுக்கு இப்பதான் 5 வயசு ஆகும், ஆனா அவங்கள ஆசை பெருசா இருக்கு. புரியுதுங்களா? அது நல்லது தானே. ஏன்னா இறக்கிறத, மரணத்தை யாரும் விரும்புறதில்லை. அப்போ அவங்க வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15 55 வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ இங்க கேட்கிற கேள்வி இப்படி பயமா இருக்குல்ல. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. எங்க? சிலுவையில. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். அங்க சொல்லப்படுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சில நேரத்துல நம்ம பயப்படுறோம் தானே, மரணம் வந்தா பயப்படுறோம். ஏதோ நடந்துருச்சுன்னா என்ன பண்றது வாழ்க்கையில, ஏதோ சிலருக்குலாம் பயமே வாழ்க்கையா போயிடும். பயமே அவருடைய வாழ்க்கையில
தோல்விக்கு அதுதான் மிகப்பெரிய. அப்போ அந்த பயத்தை நீக்குவதற்கு என்ன வேணும் தெரியுங்களா? நம்பிக்கை வேணும். யார் மேல? இயேசு மேல. அல்லேலூயா. ஆமா. அந்த நம்பிக்கை என்பது நம்ம வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாம நான் பாத்துக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சில நேரத்துல இங்க சொல்லப்படுகிறது, கொன்று போட்டாலும் என்னை என்ன சொல்லப்படுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்ட்டு நண்பர்கிட்ட சொல்றான் யோபு. யோபு சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இன்னைக்கு நம்ம எடுத்து அதை தியானிக்கிறோம்னா அதுக்கு காரணம் தெரியுங்களா? அந்த ஆழமான நம்பிக்கை. நம்ம எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறோங்க, இல்லைன்னு சொல்லல. சிலர் என்னன்னா நல்ல நிலத்துல விதைக்கணும். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, நல்ல விளத்துல 30, 60, 100 பலன் கொடுக்கும். கற்பாறை மேல வச்சா வெயில் ஏறின உஷ்ணம் ஏறின உடனே அது என்ன பண்ணுமா, தீர்ந்து போயிடும். அந்த நம்பிக்கை எப்படியும் ஒரு சின்ன ஒரு வெயில் அடிச்சுச்சுன்னா வாழ்க்கையில சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அவ்வளவுதான், சோர்ந்து போயிடும். சோர்ந்து போய் திரும்ப ஆண்டவருக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? முள்ளுள்ள இடங்கள்ல உலக கவலைங்களை என்ன பண்ண இருக்கும். சிலர் ரட்சிக்கப்படணும் ஆசை இருக்கும், ரட்சிக்கணும் ஏசாமி கும்பிடணும் ஆசை இருக்கும். ஆனா உலக கவலை அவங்களை நெருக்கி இருக்கும். எங்க சொந்தங்கள் ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்றது, நாளைக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் யார் சுத்துவாங்க, செத்ததுக்கு அப்புறம் யார் சொத்தனா சொத்துன்னு பாடி போய் சேரதான் போகுது மண்ணுக்கு. நீ மண்ணிலிருந்து உருவாக்கி மண்ணுக்கு திரும்புவாய். நீ எப்படி வந்தாய் அப்படியே நீ போற. அதுக்கு எதுக்கு நீ சுத்தணும்? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழாதீங்கன்னு சொல்லுவாங்க. சுத்தமா பார்த்துருப்பீங்க, அழாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? இவர் நேரடியா சொர்க்கத்துக்கு வருவார். யார் கண்ணீர் வடிக்காதீங்க, யார் அழாதீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? எனக்கெல்லாம் சிரிப்பா தான் இருக்கும். அப்போ ஏப்பா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து பாடுகளை அனுபவிச்சு அப்பதான் அதுக்கப்புறம் சத்தியத்துல நிலை ஊன்றி வேரூன்றி நிற்கிற போதுதான் அவன் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அப்போ அது இல்லாம பரலோகத்துக்கு நீங்க போகவே முடியாது. அதுக்கு முன்ன சாவறதுக்கு முன்ன பல பிரச்சனை, பல அக்கிரம் அநியம் எல்லாம் செஞ்சிருப்பான். செத்தோடனே பரலோகம் போயிட முடியுமா? நீ இம்மையில நீ மனம் திரும்பாவிட்டால் பரலோகத்தை நீ பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துல பிரவேசிக்க நான் இம்மையில நான் மனம் திரும்பி கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்க்கிற போதுதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் பிதாவிடத்துல ஒருவனும் வரான். அப்போ வழி யாருதான்? இயேசு கிறிஸ்து வழி. அவரிடத்துல தான் சொல்றாரு யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிற. வேதத்திலிருந்து ஒருத்தர் ஞாபகம் வருது. யாருன்னா ரூத். ரூத் அவங்க தன்னுடைய மாமியார் இடத்துல சொல்ற காரியங்களும் வாசிக்க போறோம். அதாவது ரூத் புத்தகம் பழைய ஏற்பாட்டுல 334வது பக்கம் 1ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி பேயாய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி பேயா என்றாள். என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல நமக்கு என்னன்னா, நகோமி, எலிமெலேக், இவங்க 2 பேர் தான். எலிமெலேக்கு, நகோமி, இவர்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் மக்லானும் கிளியோன். இவர்கள் 2 பேர், மக்லான் கிளியோன் என்பவர்கள். இவர்களுக்கு 2 மருமகள்மா இருக்கிறாங்க. ஒன்னு ஓர்பால், இன்னொன்னு ரூத். அப்ப அந்த ஓர்பால் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திலும் திரும்பி போயிட்டான். ஆமா, வந்த வேலை என்னவோ. ஏன்னா கொஞ்சம் காலம் இந்த நகோமியுடைய கணவர் எலிமெலேக் என்ன பண்ணார்னா இறந்துடுறார். திருமணம் ஆகி 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இறந்துடுறார். யாருங்க? எலிமெலேக்கு இறந்துடுறார். எலிமெலேக்கு இருந்த பிறகு இறக்கிறதுக்கு முன்பாகவே மக்களான் கிளியோன் என்கிற 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த பிறகு அவர் இறந்துடுறார். அவர் இறந்த பிறகு இந்த பிள்ளைகள்லாம் பெருசாய் வளர்ந்து அவர்களுக்கு திருமணம் ஆகி அவர்களுக்கு ஓர்பால் என்கிற ஒரு மனைவியும், மக்களாளுக்கு ஓர்பாலும், கிளியோனுக்கு
ரூத் என்கிற மனைவி என்ன பண்றாருன்னா நியமித்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகு அவர்களும் என்ன பண்றாங்க, சில காலம் ஆன பின்பு அவர்கள் இருவரும், அந்த ஆண்கள் இருவரும் இறந்துடுறாங்க. அப்ப மீதியா இருக்க யாரா இருக்கிறாங்க? நகோமியும், ஓர்பால், ரூத். இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. 3 பேர் பெண்கள்ங்க. ஆனா ஒரு விஷயம், நான் நடைமுறையில பார்த்த ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல தலைவன் இறந்த பிறகு தலைவி தன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டு போயிடுறாங்க. நான் பார்த்த விஷயத்துல, ஒரு குடும்பத்துல புருஷன் இறந்த பிறகு மனைவி அந்த குடும்பத்தை எப்படியோ ஒன்று கட்டி கொண்டு போயிடுறாங்க. ஆனா மனைவி இறந்து மனைவி இறந்து புருஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, ரொம்ப தடுமாற்றம். நான் அந்த குடும்பம் பார்த்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில ரொம்ப அவங்க படுகிற கொஞ்சம் நஞ்ச வேதனை கிடையாது. பிள்ளைகளை வளர்த்து அவங்களை ஒழுங்கு பண்றது சாதாரண காரியம் இல்லை. ஆமா, முதல்ல மனைவி இறந்துட்டாங்கன்னா சில காலங்களில் புருஷன் இழந்துருவான். ஏன்னா அதை நான் அது நிறைய வயதானவங்களை பார்த்திருக்கிறேன் நான். ஆனா முதல்ல புருஷன் இழந்த பிறகு மனைவி இறக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடும். அது அன்பில்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த தன்னை பராமரித்த, தன் கூட வாழ்ந்த, தன்னை நேசித்து தன்னுடைய எல்லா காரியங்களும் செய்த அந்த மனைவி இறந்த பிறகு அந்த புருஷனால அடுத்த நிலை எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியறதில்லை. அவன் நல்ல பலசாலியா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்ததை நான் என்னுடைய பார்வையில் அனுபவங்களில நான் பார்த்தது குறைஞ்சுதான், குறைவானவர்கள் தான் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தவர்கள் தான். அது போல இங்க இங்க நகோமி, ஓர்பால், ரூத். இந்த ஓர்பாலுக்கு தன்னுடைய வயது சிறிய வயதா இருந்தபடினால அவள் திருமணம் ஆக தன் மாமியார் என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு என்ன பண்ணி, நீ மீண்டும் நீ உனக்கு சரியான ஒரு துணை ஏற்படுத்தி கொண்டு ஒரு திருமணம் பண்ணிக்கோ, என் பையன் இறந்துட்டான், நீ வாழ்க்கை நீ கெடுத்துக்காது, நீ போய் என்ன பண்ணு, நீ போயிட்டு திரும்ப நீ போய் திருமணம் செய்துக்கணும், உங்க இனத்தர இடத்துக்கே நீ போயிடு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. ஏன்னா அந்த அம்மாவை திரும்பவும் அவங்க உழைச்சி சம்பாரிச்சு அவங்கள பராமரிக்க முடியாது. ஆக நீ போய் என்ன பண்ணு, வாலிப பிள்ளையா இருக்கிற, நீ போய் என்ன பண்ணிக்கோ, கல்யாணம் ஆகி திரும்ப வரும், உங்க சந்ததி உருவாக்கி அமைச்சிடுறாங்க. அந்த அம்மா ஓர்பால் போயிடுறாங்க. இந்த ரூத் மட்டும் அவங்க சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை வாசிப்போம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி பேயாய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி பேயா என்றாள். அந்த திரும்பி போனவள் யாருங்க? யாருங்க? ஓர்பால். ஓர்பால் திரும்பி போயிட்டாங்க. அப்போ மீதியா இருக்கிறது யாருங்க? ரூத், நகோமி 2 பேர் தான் இருக்கிறாங்க. நகோமி சொல்றாங்க, தன் மாமியார் இன்னொரு மருமகள்கிட்ட சொல்றாங்க, ரூத் கிட்ட சொல்றாங்க, அதுதான் நான் படிக்கிறோம், நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போ என்றார். நாமள தான் என்ன பண்ணிருப்போம், ஒட்டா போதுல சாமி, இந்த வயசானவங்க யாருன்னு உட்காந்து வச்சுன்னு ஓரியாரு. புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா வயசானவங்களை திரும்பவும் இவங்க வாழ்க்கையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இளம் வயசுலயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இவங்க கூட நான் வாழ முடியாது அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாங்க. ஆனா இன்னொருத்தர், இல்ல இல்ல, எனக்கு கடவுள் கொடுத்த இந்த இவர்களோடு, அடுத்த வசனம் 16 வாசிப்பீங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி பேயாவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் பேயாகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். என்னோட நீங்க பேசவே கூடாது. யாருக்கிட்ட கட்டளையிடுறாங்க? அன்பு கட்டளை. அந்த அன்பான ஒரு கட்டளை, அந்த பந்தம், மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரு பந்தம் இணையுது பாத்தீங்களா? ரூத்தை போல இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க கல்யாணம் போனாலும், லாவண்யா, திவ்யா சொல்றேன், இந்த ரூத்தை போல என்ன பண்ணும், மாமியாரை நீங்க என்ன அம்மாவை பார்க்கணும். நீங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். பிறகு நீங்க வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா, ரூத்தோட சம்பதம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ என்னோட நீ பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவங்க ரூத் சொல்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அங்க போனா செழிப்பான நாடோடி வாழ்க்கை தான். நாடோடி வாழ்க்கை தாங்க. நகோமி கூட போனா ஒவ்வொரு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு ஆமா. அங்க போய் யாரும் அந்த அம்மா கூட ஒரே வயசான கூட ஓரிட்டு போயிட்டு சுத்தி நான் அவங்கள பார்த்துலாம் கிடக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சொந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா ரூத் என்ன பண்றாங்கன்னா, நீ அதெல்லாம் பேச, நீர் போக இடத்துக்கு நான் வருவேன். மாமியார் மாமியார் சத்தியம் சொல்றாங்க, அத்தை நீங்க போற இடத்துக்கு நான் வருவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போறாங்க. யாருங்க? ரூத் போறாங்க. பாருங்க, அவர் என்னை கொன்று ஓட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம், அந்த அம்மா விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பிணைப்பு ரூத்துக்கு இருந்தபடினால ரூத்த ஆண்டவர் கைவிடல. அல்லேலூயா. ரூத் ஆண்டவர் கைவிடல. அதுக்கு கீழே வாசிப்போம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமேயல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்யக் கடவர் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. இந்த அவன் சொல்ற வார்த்தை, நீங்க எங்க போய் சாவறீங்கன்னு நான் அங்கே செத்துறேன். நீங்க உங்களை எங்க அடக்கம் பண்ணிட்டாங்க, நான் அங்கே அடக்கம் பண்றேன், அங்கே அடக்கம் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். இந்த வார்த்தை, இந்த வார்த்தைங்க, இந்த வார்த்தை அந்த நகோமிக்கு அந்த மாமியார் சும்மா இருந்திருக்க முடியுமா? ஐயோ, இவளுக்கு நான் எதையாவது செய்ய வேணுமே, என்னுடைய வாழ்க்கையில எதையாச்சும் இவளுக்கு நன்மை நான் செய்யணும் இல்லையா? இப்படி செய்த இவங்களை நான் விடுன்னு நினைப்பாங்களா அந்த அம்மா? நினைக்கவே கிடையாது. அப்போ இந்த இந்த சந்ததியில ரூத்துக்கு ஆண்டவர் போவாச கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷனை யோபுவுக்கு ரெண்டு தனியான ஆசீர்வாதம். எதெல்லாம் இழந்தானோ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்தார். அந்த யோபு புத்தகத்துல கடைசி புத்தகத்துல கடைசி வசனம் வாசிக்கல. இதற்குப் பின் யோபு 140 வருஷம் உயிரோடிருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இப்ப தன்னுடைய நம்பி இருந்த அந்த மனுஷனுக்கு எத்தனை வயசு பார்த்தீங்களா? அவனுக்கு ஆரம்பிச்ச அந்த திரும்ப எதையெல்லாம் 4 தலைமுறைகளை, எத்தனை தலைமுறைங்க? 4 தலைமுறைய பார்க்கும்படியாக தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? எப்ப அந்த இழந்ததெல்லாம், பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டாங்க. அவங்க இழந்த சத்து எல்லாம் ஒரே நாள்ல, தனக்கு உள்ள சொத்து கித்து எல்லாம் இழந்து போனாங்க. அதன் பிறகும் தேவன் அவர்களை திரும்ப 4 தலைமுறை பார்க்கும்படியாக யோபு தேவன் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இங்க ரூத் ஆண்டவருடைய பக்கத்துல, ஆண்டவருடைய அந்த பிடிப்பு, நீ என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன் மேல நம்பிக்கையா இருக்க என்று யோபு சொன்னது போல இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க இருப்பேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க எங்க அடக்கம் பண்ண நானும் அங்கே அடக்கம் பண்ணிருப்பேன். நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இதற்கு சாட்சி கர்த்தர் அப்படிங்க சொல்றார். அல்லேலூயா. அப்ப அத சொன்ன வார்த்தைக்கு, அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே இருந்த அந்த அந்த ரூத்த ஆண்டவர் சும்மா விடல. ரூத் போவாஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த முதல் வசனத்துல வாசிச்சிருவோம். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் பெயாவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். பெயாவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். பட்டியல வந்துருச்சு இல்ல? யாருங்க? ஓர்பாலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சுகபோகமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த இடத்துல இடம் கிடையாது. அல்லேலூயா. தன் இஷ்டம் போல வாழ்ந்தவங்களுக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. ரட்சிப்பு அவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட அப்ப கடுமையா இருந்துச்சு அந்த பாதை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. வயல்ல கீழே விழுந்திருக்கிற சிறு சிறு தானியங்களை பொறுக்கி அதை கொண்டு வந்து சமைக்கணும். அந்த வேலையை தான் ரூத் போவாசனுடைய வயல் நிலங்களிலே போனான். ஆனா போவாஸ் அங்கே இந்த ரூத்தை காணப்பட்டு கண்டு இருவரும் இணைக்கப்பட்டு தேவனால் இணைக்கப்பட்டு அவர்கள் பிள்ளை பெறுறாங்க. அங்க சொல்லப்படுகிற போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். அப்போ ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயி தாவீதை பெற்றான். தாவீதினுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். புரியுதுங்களா? நம்ம அற்பமாய் எல்லாரும் இழந்துட்டாங்க. ஆனா ஒரு வாழ்க்கை இருக்கு. இழந்த பிறகு தேவன் அவர்களை திரும்ப கொடுக்கிறார். இந்த ரூத். அப்போ சில நேரங்களில நிறைய நேரங்கள் நம்ம பார்க்கணும். நிறைய நேரங்களில வருகிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிற போது நமக்கு என்ன பண்ணாதுன்னா அது ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சோர்வு வரும். ஆனா யோபு மேல நீங்க அந்த நம்பிக்கை, யோபு தேவன் மேல் வச்ச நம்பிக்கை போய் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதே போலதான் அந்த ரூத்த சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்க நாங்க வருவேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த என் கூட நீ வராதம்மா, நீ என் கூட வந்தனா சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன பிறகும் அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப இல்ல நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட போறாங்க, பின்னாடி நகோமி பெண்ணாக போறாங்க. ஆனா ஆண்டவர் அவர் விதவைகளை கைவிடல, அவர்களை ஆசீர்வதிச்சு. சில நேரம் நம்ம அழகா பாடிடுறோம். ஏன்னா நிறைய நேரங்களில் மரணம், ஐயோ என்ன பண்ணிட முடியும், நான் யார் கைவிட்டாலும் உங்க விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. பேதுரு அப்படிதான் சொன்னார், நான் மறுதளிக்க மாட்டேன், சத்தியம் பண்ண தோண. ஆனா அவன் சேவல் கூருக்கு முன்னே 3 முறை தேவனை மறுதளித்தான். நடக்கக்கூடாது ஆண்டவரே, உனக்கு ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட போய் பயங்கரமா வைராகியமா இருந்தான். ஆனா என்னாச்சு, அவன் ஆண்டவர் சொல்லப்பா, நீ என்ன சேவல் கூறு 3 முறை என்னை மறுதளிப்பாங்க. அல்லேலூயா. சில நேரம் மனிதர்களை நம்பி அல்ல, அவன் சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க உம்முடைய ஜனம் எம்முடைய ஜனம், என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்க எங்க அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள் நான் அங்க அடக்கம் பண்ணேன், அங்கே நான் உன்னுடைய கூட அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லி அதற்கு சாட்சியாக தேவனை வைக்கிறாங்க நம்ம ரூத். அதன் பிறகு அந்த வாழ்க்கையில பட்டியல்ல, முதலாம் பட்டியல்ல, முத்தைய எழுதின சுவிசேஷத்துல பட்டியல்ல அவர்கள் வராங்க. அந்த வருகிற என்ன சாதாரண காரியம் இல்லை, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம சில நேரங்களில நம்ம நம்பினவர்கள் நம்மளை கைவிடுகிற போது, ஆண்டவரே நம்ம விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நாங்க பாடிடுவோம். ஆனாலும் அந்த பாட்டுக்கு சிலது போதும் ஆண்டவரே, இயேசு நீங்க போதும், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க உண்மையிட்ட எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு பாடிடும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியமா? யோசித்து பாருங்க. யோபேல் நான் சொல்ல முடியுமா, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே,
எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாட்டு நம்ம எவ்வளவு அழகா பாடிட்டோம். ஐஸ்வர்யம் என்னை விட்டு போனாலும், ஆகாதவன் என்று தள்ளினாலும், என் மாம்சம் அழுகி நாரிட்டாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். அந்த நம்பிக்கை தான் நம்மை கடைசி வரை கொண்டு போகும். உலகத்தின் முடிவு வரும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டோடைய இந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் தகுதியானவனான இருக்க முடியும். ஆமா, எல்லா சூழ்நிலைகளிலும் இதெல்லாம் வரும். போராட்டம் வராம இருக்காது, சோதனை வராம இருக்காது, புயல் வராம இருக்காது, மழை வராம இருக்காது. ஆனா ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமா, அது அந்த மாறுவதற்கு நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரிடத்துல. யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் எப்படி இருப்பேன்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை, ஆமா, இதெல்லாம் யோபு இழந்தானோ திரும்ப திரும்ப ரெண்டு தனியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, எதையெல்லாம் இழந்தானோ அதை நம்ம வாசிச்சிரும். 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபேயாடே பேசினபின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது பேயால் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் பேயாய் உங்களுக்காகச் சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்குத் தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது பேயால் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான். சொல்ற அந்த நிதானமாய் பேசுகிற காரியங்களில அங்க அவர்களுக்கு இருந்த அந்த என்ன சொல்றதுன்னா கீழே வாசி புரியும். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நகமாத்தியனான சோப்பாரும் பேயாய் கர்த்தர் தங்களுக்குச் சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். 2 தனையான கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவன் எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவன் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனை போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையில் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்னும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரன என்றும் பெயரிட்டான்.
தேசத்திலே எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அல்லேலூயா. ரெண்டு தனியான ஆசீர்வாதம். முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமையில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பார்த்தார். ஆமென், ஆமென். ஏன்னா சில நேரங்களில இந்த பின்ன ஆண்டர் விட்டு வழிவு போனவங்க முன்னிலைமை பார்க்கல, பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கும். ஆனா இவர் மறுதலிக்கல, ஆண்டவரை மறுதலிக்கல. கர்த்தர் மேல் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. யாரெல்லாம் அவரை கூட இருந்து சுத்தி திட்டினாங்களோ அவங்க எல்லாம் தங்க ஆபரணம், என்னது தங்கத்தை கொண்டாந்து யாரிடத்துல யோபிட்டதுல இருந்து கொட்டாங்க. ஆமா, முன்னிலைமை பார்க்கிலும் ஆண்டவர் பின்னிலைமைய ஆசீர்வாதமாக மாட்டிட்டார். போன எல்லா ஏர் மாடுகளை திரும்ப கொண்டார், ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டார். அது மாத்திரம் இல்ல, பிள்ளை பேர ஆண்டவர் திரும்ப கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் காரியம். எல்லாம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், நகை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதை விட விசேஷமானது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுதான் பிள்ளை பேர். ஆமென். 3 பிள்ளைகள் 7 மொத்த 10 பிள்ளைகள் தேவன் திரும்ப கொடுத்தார் யோபுக்கு. அப்ப ஆண்டவர் முதல்ல சொன்னது உண்மைதானே, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனா இருந்த அந்த மனுஷனை, தேவ மனிதனை மீண்டும் எந்த நிலையில் இருந்தானோ அதை விட 2 தனியான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் யோபுக்கு கொடுத்தார். அதே போலதான் ரூத்துக்கும். ரூத் எங்க தள்ளப்பட்டாலோ அங்க மீண்டும் ஒரு சந்ததிய, நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவ ரூத்தின் மூலமாக சந்ததிய தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாசின் மூலமாக ஓபேத்தை ஈசாயின் மூலமாக தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்மள இருந்திருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.